ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நோ ரிஸ்க் நோ லாஸ் கிரிப்டோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்க்க போறோம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக ஹெட்ஜிங் மெத்தடில் தான் வந்து ஒர்க் ஆகும். ஹெட்ஜ் பண்ணுறனால பெரிய கேபிட்டல் வந்து தேவையா அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா அப்படிலாம் இல்லை. $100-200 வச்சே கூட நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம். ஃபியூச்சர்ஸ் மார்ஜின் ஸ்பாட் இதுக்கு ஒன்றுத்துக்கு ஒன்று ஹெட்ஜ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் மெயினாக இதுக்கு எந்த விதமான டெக்னிக் அனாலிசிஸும் உங்களுக்கு வந்து தேவைப்படாது. லெவரேஜ் அவுட் பண்ணுறனால நீங்கள் எந்த விதமான ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும் வந்து ஆளாக மாட்டீங்க. அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி நம்ம சேனல்லே நான் சொல்லியிருந்தேன், நான் லெவரேஜ் ட்ரேடிங் கம்ப்ளீட்டாக வந்து குவிட் பண்ணிட்டேன்னு. இந்த வீடியோக்காக இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக எந்த விதத்துலையும் நான் அதை வந்து பிரேக் பண்ண கிடையாது. இது கம்ப்ளீட்டாக அந்த ரிஸ்க் ஃப்ரீ, கம்ப்ளீட்டாக ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. ஓகேங்களா? இது பேசிக்காக ஃபண்டிங் ஃபீ மெத்தட் வச்சு தான் வந்து ஒர்க் ஆகும். பட் இது நான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்லாம் வந்து சொல்ல வரல. இது ஆக்சுவலாக ட்விட்டரில் வந்து பார்த்தேன். அதில் ஒரு சில பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து அவங்க பெரிய கேபிட்டல் வச்சு பண்ணுற மாதிரி வந்து இருந்தது. அதை நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் வந்து மாற்றிருக்கேன். சரி, அது வித் ப்ரூஃப் நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். யா, லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. இது ஃபண்டிங் ஃபீ பேஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபண்டிங் ஃபீனால ஸ்மால் பர்சன்டேஜ் ஸ்மால் ப்ராஃபிட்னு வந்து நினைக்காதீங்க. இது யூஸ் பண்ணி நீங்கள் வண்டர்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் வேணால் அலோகேட் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு யுவர் பட்ஜெட். $100 இருந்தாலும் $1000 எவ்வளோ வேணாலும் ஓகே தான். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன எக்ஸ்சேஞ்சஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பைபிட் அண்ட் அசன்டெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். பினான்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, பட் ஒரு சில குளறுபடிகள் வந்து நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபண்டிங் ஃபீ பேஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜினால ஃபண்டிங் ஃபீனா என்னென்னு வந்து தெரிஞ்சுப்போம். இந்த ஃபண்டிங் ஃபீ பற்றி நம்ம சேனலில் ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் கூட வந்து போட்டிருந்தேன், அது வேணா வந்து பார்க்கலாம். பேசிக்காக ஃபண்டிங் ஃபீ ஆனது எக்ஸ்சேஞ்ச் பிடிக்கிற ஃபீஸ்லாம் வந்து கிடையாது. எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையும் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 8 hours ஒன்ஸ் இந்த ஃபண்டிங் ஃபீ ஆனது வந்து டிடெக்ட் ஆர் கிரெடிட் ஆகும். எது வேணால் வந்து ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிடிசி எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபண்டிங் ஃபீ ஃபார் பிடிசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.01% வந்து இருக்குது. இப்போ நான் பிடிசியில் லாங் பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணுறேன்னா பாசிட்டிவ் ஃபண்டிங் ஃபீ இருக்கனால இப்போ ஒரு பிடிசி பொசிஷன்னா 30,000 இந்த பர்டிகுலர் டாலர் இன்டூ 0.01% எவ்வளோ வருதோ அவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்து டிடெக்ட் ஆகும். இதே நான் பிடிசியில் ஷார்ட் பொசிஷன் வச்சிருக்கேன், பாசிட்டிவ் ஃபண்டிங் ஃபீல இவ்வளோ ஃபண்டிங் ஃபீ பர்சன்டேஜ் வந்து இருக்குடானா எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் அமௌண்ட் எவ்வளோ வருதோ அது வந்து எனக்கு கிரெடிட் ஆகும். ஸோ இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் காயின் வந்து ஹியூஜாக மேனிப்புலேட் ஆகக்கூடாது. அண்ட் ஆல்சோ ஒன் சைடட் ரேலியாக ஹீட்டட் ரேலியாக பயங்கரமாக வந்து பம்ப் ஆகிட்டே வந்து போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஃபண்டிங் ஃபீ ஆனது வந்து இருக்குது. ஸோ லாங் பேஸ் ஷார்ட், ஷார்ட் பேஸ் லாங் அப்படிங்கிற மெத்தடில் தான் வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இது வந்து புரியணும்னா, XCMனு ஒரு காயின் வந்து இருக்குது. இது இன்னைக்கு 27% மேலே வந்து பம்பாக இருக்குது. பயங்கரமான பம்ப் வந்து இருக்கனால இந்த ஃபண்டிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா -2% வந்து இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் இது வந்து ஷார்ட் பண்ணிங்கன்னா, அதாவது ரொம்ப ஹீட்டட் ரேலியாக வந்து இருக்குது, நிறைய பேர் இது வந்து பம்ப் ஆயிடுச்சுன்னு வந்து ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. ஷார்ட் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய பர்சன்டேஜ் லாங்ஸுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு இதில் கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம எப்படி இதை வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம்னு வந்து பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கலன்னா சிம்பிளாக சொல்லிடுறேன் பாருங்களேன். இப்போ நல்லா பம்ப் ஆயிருச்சா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது கீழே தான் போகும் அப்படின்னு ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் ஃபண்டிங் ஃபீ ஆனது வந்து இருக்குது. 2% ஃபண்டிங் ஃபீனா இப்போ நான் வந்து $1000 பொசிஷன் வந்து என்னோட இதில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன்னா எனக்கு $20 அப்படிங்கிற ஃபண்டிங் ஃபீ மூலமாகவே வந்து கிடச்சிடும். சப்போஸ் நான் வந்து லாங் ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா, இதே இடத்துல நான் ஷார்ட் பண்ணியிருந்தேன்னா $20 ஃபண்டிங் ஃபீலே வந்து போயிடுங்க. இது மேபி உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா இதுவும் யூஸ் ஆகும். அண்ட் இப்போ நம்மளோட இதுக்கு வந்து வரும் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சார்ட்ஸ்லாம் இது யூஸ் பண்ண போகிறதில்ல. இது நீங்கள் மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணலாம், மார்க்கெட் நல்லா கிராஷ் ஆகும்போதும் யூஸ் பண்ணலாம், சைட் வேஸில் இருக்கும்போது மேபி ஒரு சில வாட்டி வந்து யூஸ் ஆகலாம். நீங்கள் இதுக்கு என்ன வந்து பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் கிரிப்டோ ப்ரெப் பினான்ஸ் ஃபண்டிங்னு வந்து போட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சைட் வந்து வரும். எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு சைட் வந்து இருக்குது. ரியல் டைம் ஃபண்டிங் ரேட் என்ன அப்படின்னு இது மூலமாக நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். ஃபண்டிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்ரி 8 hours ஒன்ஸ் வந்து ரீசெட் ஆகிட்டே வந்து இருக்கும். இப்போ பிடிசிக்கு வந்து பினான்ஸில் 0.0070 வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து அப்படியே வந்து டைம் டு நெக்ஸ்ட் ஃபண்டிங் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஸோ இங்கே ஃபண்டிங் ரேட்னு இருக்குல்ல, இது வந்து கிளிக் பண்ணால் இருக்கிறதுலே XCM காயினுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான ஃபண்டிங் ஆனது வந்து இருக்குது. அதாவது இந்த பர்டிகுலர் காயினை நீங்கள் இப்போ லாங் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த லாங் பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறதுக்காக அடுத்த 2 மணி நேரத்தில் 1.5% உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து கிடைக்கும். சரி, இப்போ நான் இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதுக்காக OKExலையும் நீங்கள் இதுக்கான இது வந்து பார்த்துக்கலாம். பினான்ஸுக்கும் மற்ற பைபிட் லைக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து இந்த
ஃபண்டிங் ஃபீ ஆனது வந்து மாறிட்டே வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸிஎம்க்கு -1.5 பினான்ஸில் வந்து கொடுக்குறாங்க. இதே வந்து எக்ஸிஎம்க்கு இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா பைபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேரி ஆகலாம், மேபி அதிகமாக இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம். பைபிட் பொறுத்த வரைக்கும் -2%. அதாவது இப்போ நான் வந்து லாங் வந்து ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு 2% வந்து என்னோட பொசிஷன் சைஸ்க்கே வந்து வந்துடும். $1000 எவ்வளோ $20 அது மூலயமாவே வந்து வந்துடும். சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ பினான்ஸ் ஏன் எனக்கு நான் இதில் யூஸ் பண்ணேன்னா பைபிட்டில் இதோட அதிகமான ஃபண்டிங் ஃபீ ஆனது வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ பினான்ஸ் நான் வந்து கூல் ஆஃப் மோட் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ எப்படி ஒர்க் ஆகும்னு வந்து சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் அப் ட்ரெண்டில் வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸிஎம் காயின் வந்து 27% வந்து பம்பாக இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காயின் வந்து பம்ப் ஆகிறனால நிறைய பேர் வந்து இது வந்து கம்மியாகும் அப்படிங்கிறதுக்காக ஷார்ட் பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய ஷார்ட் பண்ணவே இந்த ஃபண்டிங் ஃபீ ஆனது நெகட்டிவில் வந்து வந்துடுது. இந்த டைமில் நம்ம வந்து லாங் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த 2% ஆனது இந்த ஃபண்டிங் ஃபீ மூலயமாவே வந்து கிடைக்கும். பட் இதில் இருக்க ரிஸ்க் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நிறைய பேர் வந்து ஷார்ட் பண்ணுறதுனால ஆல்சோ இது ஆல்ரெடி ஒரு 27% வந்து அப்போ இருக்கனால ஒரு சின்ன கரெக்ஷனோ இல்லை உங்களோட லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு லோக்கல் டாப்பாக இருந்து மொத்தமாக கீழே வரதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அப் ஆகுது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல நம்ம லாங் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபண்டிங் ஃபீ ஆனது வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கனால ஃபியூச்சர்ஸில் லாங் பண்ணிவிட்டு மார்ஜினில் வந்து போய் ஷார்ட் பண்ண போகிறோம். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இப்போ பினான்ஸ் நான் ஏன் இந்த இதுக்கு யூஸ் பண்ணேன்னா பினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஎம் நான் வந்து பாரோ பண்ணி ஷார்ட் பண்ணலான்னு வந்து பார்த்தா ஒர்க்கே வந்து ஆகலை கைஸ். இந்த பினான்ஸ்காரங்க வந்து இப்படி பண்ணிட்டானுங்க. அதனால் நான் அசன்டெக்ஸும் பைபிட்டும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து போயிடுச்சு. இதே மார்க்கெட் வந்து பயங்கரமாக கிராஷ் ஆகுதுன்னு வச்சுப்போம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு வந்து ஷார்ட் பண்ணுறாங்க. அதனால் ஹியூஜாக ஃபண்டிங் ஃபீ ஆனது லாங்கர்ஸ்க்கு வந்து கிடைக்குதுன்னு வந்து வச்சுப்போம். அந்த டைமில் நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணலாம். பட் அந்த டைமில் ஷார்ட் பண்ணும்போது என்னென்னா மேபி மார்க்கெட் ஒரு பம்ப் வந்து கொடுத்துருச்சுன்னா உங்களோட ஷார்ட் பொசிஷன் வந்து லிக்விடேட் ஆக வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணால் ஸ்பாட்டில் வந்து பை பண்ணிடலாம், இல்லை மார்ஜினில் பை பண்ணிவிட்டு இந்த ஃபியூச்சர்ஸில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். இது எப்படி நீங்கள் க்ளீனாக வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ எவ்வளோ வந்து இதில் வந்து நீங்கள் 2% தாண்டி நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எப்படி வந்து எடுக்கிறது அப்படிங்கிறதான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் எக்ஸிஎம்க்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பைபிட்டில் லாங் பண்ணிவிட்டு அசன்டெக்ஸில் மார்ஜினில் வந்து செல் பண்ணியிருக்கேன். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 10,000 எக்ஸிஎம் தான் வந்து பாரோ பண்ணி செல் பண்ணியிருக்கேன். இங்கேயும் 10,000 எக்ஸிஎம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லாங் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நீங்கள் பிளைண்டாக அப்படி பண்ணிட முடியாது. இதில் மற்ற விஷயங்களும் வந்து பார்க்கணும். இப்போ மார்ஜினில் நம்ம பண்ணுறனால இதே வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நம்ம ஸ்பாட்டில் பை பண்ணிவிட்டு ஃபியூச்சர்ஸில் வந்து லாங் பண்ணோன்னா பிரச்சனை இல்லை. பட் இது மார்ஜினில் நம்ம செல் பண்ணுறனால இப்போ நம்ம பாரோ பண்ணி தான் செல் பண்ணுறோம். அதனால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இருக்கும். இப்போ இன்ட்ரெஸ்ட் இதில் வந்து இந்த இடத்துல எனக்கு கம்மியாக வந்து இருக்கனால என்னோடய ப்ராஃபிட்டுக்கான இதுதான் வந்து அதிகம். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு சில விஷயங்களும் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அசன்டெக்ஸ் வந்து ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச் கம்பேர் டு பைபிட். ஸோ அப்படி இருக்கனால அசன்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்டு கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. ஸோ அதனால் என்னால் செல் பண்ண முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையர் ப்ரைஸ் கம்பேர் டு நான் பைபிட்டில் வந்து பண்ணுறது. ஸோ இது நீங்கள் ஒரே எக்ஸ்சேஞ்சஸில் பண்ண முடிஞ்சால் வெல் அண்ட் குட். பட் பினான்ஸ்லாம் ஒரு சில டைம் வந்து மோஸ்ட்டாக வந்து கோளாறு பண்ணிவிடுவானுங்க. கண்டிப்பாக நான் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன் மார்ஜினில் செல் பண்ணும்போது. ஸோ நீங்கள் வேறு எந்த எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு செட் ஆகுதோ அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது அசன்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் எக்ஸிஎம் இல்லை. ஸோ அதனால் என்னால் ஒரே எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து பண்ண முடியல. ஸோ அதனால் 2 எக்ஸ்சேஞ்சில் பண்ணுற மாதிரி வந்து இருந்தது. அண்ட் ஆல்சோ சப்போஸ் விக் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்துச்சுன்னா அந்த டைம்லையும் நம்மளுக்கு வந்து அடி வாங்கிடும். அண்டு வேறு எந்த விதத்தில் நீங்கள் வந்து அடி வாங்க வந்து வாய்ப்பு வந்து இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த எக்ஸ்சேஞ்சஸ்க்குள்ளே இருக்க இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னால அண்ட் இப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா சப்போஸ் மார்க்கெட் பயங்கரமாக வந்து பம்பாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட இந்த ஷார்ட் பொசிஷன் வந்து லிக்விடேட் ஆகிடும். பட் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டிங் ஃபீயும் வந்து கிடைக்கும். சேம் டைம் நம்மளுக்கு பம்ப் ஆகும்போது இந்த பொசிஷன் வந்து மொத்தமாக அசன்டெக்ஸில் இருக்குது காலியானாலுமே கூட இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் லாங் பண்ணியிருக்கனால நம்ம அசன்டெக்ஸில் போகிற அமௌண்ட்டும் வந்து மொத்தமாக வந்து வந்துடும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆர்டருமே வந்து போட்டு வச்சுருக்கேன். லைக் இந்த இடத்துல 0.068 வரைக்கும் பெரிய பம்ப் வந்துன்னு வச்சுக்கோங்க, என்னோட அசன்டெக்ஸ் ஆர்டர் வந்து லிக்விடேட் ஆகிடும். சேம் டைம் இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு $300 மேலே வந்து வரும். அசன்டெக்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு $250 தான். சேம் டைம் இந்த 2% எனக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சப்போஸ் கீழே வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் மொத்தமாக கீழே வந்துட்டா 0.01 சென்ட் வந்தால் தான் மொத்தமாக இந்த பொசிஷன் வந்து லிக்விடேட் ஆகும். அண்ட் ஆல்சோ
எனக்கு சேம் பொசிஷன் வந்து வச்சிருக்கனால ஃபண்டிங் ஃபீ ப்ராஃபிட் அண்ட் ஆல்சோ அசன்டெக்ஸில் நான் ஹோல்ட் பண்ணுறதுனால என்னோட அமௌண்ட் அப்படியே வந்து இருந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்க ஒரு நல்ல விஷயமே. நீங்கள் சும்மா போய் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதை விட இது உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ மார்க்கெட் நல்ல அப் ட்ரெண்ட்லையோ டவுன் ட்ரெண்ட்லையோ வந்து இருக்கும்போது இல்லை சைட் வைஸ்லேயோ ஏதாவது புது காயின்லாம் வந்து லான்ச் ஆச்சுன்னா அந்த டைம்லலாம் ஃபண்டிங் ஃபீ பயங்கரமாக இருக்கும். அந்த டைம்லலாம் நீங்கள் தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் ஆல்சோ நான் இது 1 or 2 days கழிச்சு இந்த பொசிஷன்லாம் வந்து க்ளோஸ் பண்ணால் ஷார்ட்ஸ் மூலமா அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல் மூலமாக வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டேட் டியூன்டாக வந்துருங்க. அண்ட் இது யூஸ் பண்ணி நான் இன்னும் ஏதாவது ரூம் ஃபார் இம்ப்ரூவிங் ஏதாவது இருந்தால் அதுவுமே ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ அப்கமிங் டேஸில் வேறு அதுக்காவது அப்ளை பண்ணால் அதுவுமே ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் த எண்ட். அண்ட் நம்ம சேனல் 24K வந்துருந்துருச்சு. ரொம்பவே ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ. ஓகே, பாய்.